அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் தீராத கடன் பிரச்சனையில் சிக்கி இருக்கிறீங்க, அல்லது உங்கள் கணவர் கடன் பிரச்சனையில் சிக்கி இருக்கிறாரு அப்படிங்கும்போது நாளைய நாளில் நான் சொல்லக்கூடிய நேரத்தில் எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சிங்கன்னாவே அது எப்படிப்பட்ட கடனாக இருந்தாலும் எல்லாமே ஏதாவது ஒரு வழியிலேருந்து பணம் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லலாங்க. கடன் அப்படிங்கிறது யாரையும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழவே விடாது அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு கூட ஒப்பிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அது ஒரு தீராத ஒரு நோயை விட கொடுமையான விஷயம்னு சொல்லுவாங்க. நிம்மதியாக சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, 4 இடத்துக்கு சந்தோஷமாக போயிட்டு வர முடியாது. அப்படி போனால் நம்ம யாருக்கிட்ட கடன் வாங்கினோமோ அவங்க இது நம்மளை பார்த்து இதுக்கு மட்டும் அழகாக வரீங்க, ஆனால் கடனை தரல, வட்டியை தரல அப்படின்னு கேட்டுருவாங்களோ. மேலும் எந்த ஃபோன் வந்தாலும் அதை எடுக்கும்போது கடன் கொடுத்தவங்களா தான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருக்கிறது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா கடன் வாங்கினவங்க அன்றாட அனுபவிச்சுட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சில பேருக்கு படுத்தா நிம்மதியான தூக்கம் வராது, அதே போல் நிம்மதியாக சாப்பிடக்கூட முடியாது. அந்தளவுக்கு அந்த கடன் பிரச்சனையினால் மன உளைச்சலில் இருப்பாங்க. இந்த கடன் நீங்கள் வாகன கடன் வாங்கியிருக்கலாம், வீட்டு கடன் வாங்கியிருக்கலாம், கல்வி கடன், எதுவாக இருந்தாலும் சரி, நகை கடனாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கடன் அப்படின்னு பொதுவாக எடுத்துக்கிட்டு இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம். இதை நாளைக்கு ஏன் செய்யணும், என்ன பொருள் தேவைப்படுது, ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ரூல்ஸுமே கிடையாது. இது கடன் இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். இப்போ கணவர் பேரில் தான் கடன் இருக்குது, அவர் பரிகாரம் செய்ய மாட்டார், மனைவியாகிய நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் அதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து தாராளமாக இதை செய்யலாம். நாளைக்கு ஏன் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரிகாரத்தை ஞாயிற்றுக்கிழமை நாள்னு பொதுவாக எடுத்துக்கிட்டு செஞ்சாலே நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். கூடுதல் சிறப்பாக பங்குனி மாதத்திற்குண்டான சங்கடகர சதுர்த்தி நமக்கு நாளைய நாளில் அமைஞ்சிருக்குது. இந்த சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது தேய்பிறை சதுர்த்தி. தேய்பிறை சதுர்த்தி அப்படின்னாவே நம்ம கஷ்டங்கள், கடன்கள், கவலைகள், நோய்கள் எல்லாமே நம்மளை விட்டு தேயக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே தேய்பிறை நாட்களில் நம்ம இது மாதிரி கஷ்டம் தீர, கடன் தீரெல்லாம் பரிகாரம் செய்யும்போது நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதுவும் இது சங்கடகர சதுர்த்தியாக இருக்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். ஏன்னா சங்கடம்னா கஷ்டம், கடன் எல்லாத்தையும் சொல்லலாம். ஹர அப்படின்னா நீங்குதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ கஷ்டங்கள் நீங்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு இதை சொல்லலாம். இந்த திதியானது நமக்கு நாளைக்கு காலையில் 11:52 அப்படிங்கும்போது தொடங்குதுங்க. இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை மதியம் 1:48 வரைக்கும் இருக்குது. நாம் இந்த பரிகாரத்தை நாளைய நாளில் செய்யணும். எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்திங்கன்னா மதியம் 12 மணிலேருந்து 1:30 இடையே உள்ள நேரத்தில் செய்யணும். இந்த மதியம் 12 to 1:30 என்னென்னு பார்த்திங்கன்னா யமகண்ட நேரம். யமகண்ட நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யலாமா, பரிகாரம்னா நல்ல நேரத்தில் தானே செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் எல்லா பரிகாரத்தையும் நேரங்காலம் பார்த்து செய்கிறது நல்லது தான். ஆனால் கடன் தீர்க்கக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தை யமகண்ட நேரத்தில் தான் செய்யணும். அதுவும் விநாயகர் பெருமானை மனசில் நினச்சிக்கிட்டு தான் செய்யணும். அதிர்ஷ்டவசமாக நமக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை விநாயகருக்குரிய சங்கடகர சதுர்த்தியை இருக்கிறதுனால நம்ம செய்யறதுக்கு சூப்பரான ஒரு வாய்ப்பு அப்படின்னு இதை எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொள்ளு பருப்பு தான் தேவைப்படுது. ஹார்ஸ் கிராம் அப்படின்னு சொல்லும் இல்லையா, அதுதான் வீட்டில் இருந்துச்சுன்னா அதையே நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லைனா கடையில் போய் வாங்கிட்டு வரணுன்னாலும் நீங்கள் வாங்கிட்டு வச்சுக்கோங்க. நாளைக்கு டைமிங் மட்டும் முக்கியம். நீங்கள் குளிக்கிறீங்க, குளிக்கல, அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. உங்கள் பேரில் கடன் இருக்குதுங்கும்போது உங்களுக்கு நீங்களே இதை செஞ்சுக்கலாம். கணவர் பேரில் கடன் இருக்குதுங்கும்போது கணவர் வீட்டில் இருந்தாருன்னா அவருக்கு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சுருங்க. இல்லை அவர் வெளியில் போயிட்டாரு அப்படிங்கும்போது நீங்கள் அவருடைய பேரை சொல்லி இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க. சரி, இந்த கொள்ளுப்பருப்பு எத்தனை வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணி ஒரு 16 கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கூட போதும். எண்ணி 16 எடுத்துக்கோங்க, சரிங்களா? எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த டைமில் உங்கள் இடது உள்ளங்கையில் இந்த கொள்ளுப்பருப்பு வச்சுக்கோங்க. கிழக்கு திசை பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க. உங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் ஒரு 16 முறை, வலதுபுறம் இருந்து இடதுபுறம் ஒரு 16 முறை இந்த மாதிரி நீங்கள் சுற்றிக்கோங்க. அதாவது கிளாக் வைஸில் 16 டைம்ஸு, ஆன்டி கிளாக் வைஸில் 16 டைம்ஸு இந்த மாதிரி சுற்றிட்டு அப்படியே இது வெளியில் தூக்கி போட்டுருங்க. எங்கேயாவது மரம் செடி இருந்துச்சுனாலும் அங்கேயும் கூட நீங்கள் இதையே போட்டுடலாம்.
இப்போ கணவர் பேரில் கடன் இருக்குதுங்கும்போது அவர் வீட்லேயும் இருக்கிறாரு அப்படிங்கும்போது அவருடைய இடது கையில் வச்சுட்டு அவருக்கு அவரையே வந்து 16 முறை வந்து சுற்றிக்க சொல்லுங்கள். ஒருவேளை அவர் சரியாக பண்ணிக்க மாட்டார் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவரை கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்கார வச்சுட்டு உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு அவருடைய தலையை இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் 16, அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் 16 அப்படின்னு சுற்றிட்டு நீங்கள் தூக்கி போட்டுடலாம். சரிங்களா? அதன் பிறகு குளிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குளிக்கணும்ட்டு அவசியம் வந்து கிடையாது. இந்த ஒரு பரிகாரத்தை நாளைய நாளில் தொடர்ந்து ஒரு 16 ஞாயிற்றுக்கிழமை செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் அதிகப்படியான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நடுவில் ஒரு சில ஞாயிற்றுக்கிழமை நான் விட்டுட்டா பரவாயில்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா சூழ்நிலையினால் விடுறது ஒன்றும் தவறு கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு டைம் இருக்குது, வீட்டில் தான் இருப்பீங்கும் போது தொடர்ந்து ஒரு 16 ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு செய்யுங்க. நீங்கள் எவ்வளவு கடனில் சிக்கியிருந்தீங்கனாலும் கண்டிப்பாக அது தீர்வதற்கான ஏதாவது ஒரு வழி கண்டிப்பாக வந்து கிடைத்தே தீரும். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் கொள்ளு பருப்பு வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் கட்டாயம் கைமேல் பலன் தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதை எந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் வேணாலும் ஆரம்பிக்கலாம். நாளைக்கு நமக்கு இந்த சங்கடகர சதுர்த்தி இருக்கிறதுனால நாளைக்கு நம்ம இதை ஆரம்பிக்கிறது சிறப்பு. தொடர்ந்து 16 வாரம் வந்துட்டு செய்யுங்க. கட்டாயம் வந்து கொள்ளு பருப்பு தான் வேணும், வேறு ஆப்ஷன் வந்து கிடையாது. இல்லைன்னா வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. நாளைய நாளில் உங்களால் வாங்க முடியல அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த வாரமாவது வாங்கிட்டு வந்து அந்த மதியம் 12 மணிலேருந்து 1:30 இடையே உள்ள யமகண்ட நேரத்தில் செஞ்சு பலனடையுங்க. ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த நாளை முன்னிட்டு ஒரு இலையை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருப்பேன். இப்போ கொள்ளுப்பருப்பு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினச்சிங்கன்னா அந்த இலை கிடச்சிச்சின்னா அந்த பரிகாரத்தை கூட நீங்கள் வந்துட்டு செய்யலாம். ரெண்டையுமே செய்யலாமா அப்படின்னு கேட்டால் ரெண்டையும் கூட செய்யலாம். குறைந்தபட்சம் ஏதாவது ஒன்றாவது செய்யுங்க. நிச்சயமாக உங்களை பாடைப்படுத்திட்டு இருக்கிற அத்தனை விதமான கஷ்டங்களும் உங்களை விட்டு நீங்கும். இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படிங்கும்போது கமெண்ட் பண்ணுங்கள், தெளிவுபடுத்துகிறேன். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.